உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். புதிதாக ஞானஸ்நானம் எடுத்ததான சபை மக்களுக்கு அல்லது ஞானஸ்நானம் எடுத்த யாராக இருந்தாலும் உங்களுக்கு என்று சில ஆவிக்குரிய ஆலோசனைகள். நீங்கள் புதிதாக கர்த்தருடைய ஆலயத்திலே பிறந்துள்ளீர்கள் அல்லது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிறந்துள்ளீர்கள். திருமணமான புதிதில் மணமக்களை பார்த்து சொல்வார்கள் புதுமண தம்பதிகள் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் அவருடைய வயது முக்கியம் அல்ல. திருமணமான புதிதில் அவர்களை திருமணமான புதிய தம்பதிகள் என்று அழைப்பார்கள். அதை போல உங்களுடைய வயது எத்தனை வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் ஒருவேளை திருச்சபைக்கு சென்று கொண்டிருக்கலாம், அல்லது நீங்கள் பிறந்ததிலிருந்து கிறிஸ்தவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் எப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்தீர்களோ நீங்கள் புதிதாக பிறந்ததான ஒரு குழந்தையாக இருக்கிறீர்கள். உங்களுக்கென்று ஒரு 12 காரியங்களை நான் வேகமாக ஆலோசனையாக நான் கூறுகிறேன். இதை கண்டிப்பாக கடைபிடியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். முதலாவது காரியம், தினம்தோறும் வேத வாசிப்பு. வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் புதிதாய் பிறந்ததான குழந்தைகளைப் போல களங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறது. சங்கீதம் 119 105 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேத வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. தினந்தோறும் 4 சாப்டர் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஒரு ஆண்டில் வேதத்தை வாசித்து முடித்து விடலாம். தினந்தோறும் 20 நிமிடம் கர்த்தருடைய வேதத்திற்கு நீங்கள் நேரம் கொடுப்பீர்கள் என்றால் ஒரு ஆண்டிற்குள் வேதத்தை வாசித்து முடித்து விடலாம். காரணம், எப்படி சரீரத்திற்கு ஆகாரம் முக்கியமோ அதை போல ஆவிக்குரிய காரியங்களுக்கு கர்த்தருடைய வேத வசனம் முக்கியமாக இருக்கிறது. அது உங்களை பாதுகாக்கும், அது உங்களை வெளிச்சத்திற்குள்ளே நடக்கும். ஆகவே தினந்தோறும் வேத வாசிப்பு. இரண்டாவதாக, தினந்தோறும் ஜெபியுங்கள். ஒருவேளை உங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியவில்லை என்றால் மத்தேயு 6 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்வார்கள், லார்ட்ஸ் பிரேயர். ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததான ஒரு ஜெபம், மிகுந்த வல்லமையான பவர்ஃபுல் பிரேயர். இயேசு சொல்லிக் கொடுத்தாருன்னா அது ரொம்ப முக்கியமானது. ஆகவே ஆரம்ப காலகட்டத்தில் அந்த வேத வசனத்தின்படி அந்த ஜெபத்தை நீங்கள் செய்யுங்கள். நிச்சயமாகவே அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அப்படியே ஜெபத்தில் நீங்கள் வளருங்கள். உங்கள் தனிப்பட்ட காரியங்களுக்காக, குடும்பத்திற்காக, உங்களுடைய திருச்சபைக்காக, உங்களுடைய ஊழியருக்காக, சக விசுவாசிகளுக்காக, நீங்கள் இருக்கிறதான சமுதாயத்திற்காக, அது வேலை ஸ்தலமாக இருக்கலாம், நீங்கள் வசிக்கிறதான ஒரு இடமாக இருக்கலாம், சமுதாயத்திற்காக, அடுத்ததாக உங்களுடைய தேசத்திற்காக, தேச தலைவர்களுக்காக, இப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் ஜெபத்தை கூட்டலாம். உங்களுடைய ஜெபம் நீங்கள் முக்கியமான ஒரு காரியம். ஜெபம் என்பது தேவனோடு நீங்கள் பேசுவது, கர்த்தருடைய வேத வசனத்தை வாசிப்பது, கர்த்தர் சொல்லுவதை நீங்கள் படிப்பது. ஜெபம் என்பது நீங்கள் தேவனோடு பேசுவது. தேவனோடு தினம்தோறும் பேசுங்கள். மூன்றாவதாக, ஆராதனை. சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தருடைய வசனம் கூறுகிறது. தினம்தோறும் தேவனை ஆராதிங்கள். தேவனை ஆராதிப்பது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நான்காவதாக, சபை கூடி வருதல். சங்கீதம் 92 சங்கீதம் 13 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள், தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் செழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட வேண்டும். இந்த வாரம் ஒரு சபை, அடுத்த வாரம் ஒரு சபை, அப்படி மாறி மாறி செல்லுகிறது அல்ல. நீங்கள் எந்த திருச்சபைக்கு சென்று கொண்டிருக்கிறீர்களோ அந்த திருச்சபைக்கு நாட்டப்படுங்கள். அந்த திருச்சபைக்கு ரெகுலராக செல்லுங்கள், அங்கே நாட்டப்படுங்கள். நாட்டப்பட்டால் மாத்திரமே நீங்கள் கனி கொடுக்க முடியும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இன்னொன்று, நீங்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்றால் சபை கூடி வருதல் மிக மிக முக்கியமானது. எபேசியர் 4 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். நாம் எல்லாம் சபையின் அவயமாக இருக்கிறோம். ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்ய வேண்டும் என்றால், பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்றால் சபையோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அது மிக முக்கியமான காரியம். ஐந்தாவதாக, பரிசுத்த ஆவியானவரை உங்கள் நண்பராக்கி கொள்ளுங்கள். காரணம், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்று யோவான் 16 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை உங்கள் நண்பராக்கி கொள்ளுங்கள். ஆறாவதாக,
அந்நிய பாஷையில் பேசுங்கள். அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு நீங்கள் அதை பெற்றிருப்பீர்கள் என்றால் அந்நிய பாஷை பேசுங்கள். சும்மா இருக்கும்போதெல்லாம் அந்நிய பாஷை பேசுங்க. தேவையில்லாத பாஷைகளை தவிர்த்து, தேவையில்லாத தர்க்கங்களை தவிர்த்து, தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து, தேவையில்லாத வாதங்களை தவிர்த்து அந்நிய பாஷையில் பேசுங்கள். காரணம், அந்நிய பாஷை உங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 3 வசனம் 4 வசனத்தில் சொல்லுகிறது. உங்களுக்கு நீங்கள் பக்தி விருத்தி உள்ளவர்களாக மாறுங்கள். 7வதாக ஆவியின் வரங்களை நாடுங்கள். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் சொல்லுகிறது. ஆவியின் வரங்களை பற்றிய ஒரு பட்டியல் அங்கே இருக்கிறது. அந்த வரங்களை நாடுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆவியின் கனியிலே வளருங்கள். கலாத்தியர் 5 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து 23 வசனம் வரைக்கும் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படி 9 ஆவியின் கனிகள் இருக்கிறது. இந்த ஆவியின் கனிகளிலே வளருங்கள். இதிலே வளரும் பொழுதுதான் நீங்கள் உங்களை முதிர்ச்சி உள்ள ஒரு கிறிஸ்தவனாக உங்களை வெளிப்படுத்துகிறீர்கள். இதிலே நீங்கள் முன்னேறுங்கள். 8வதாக ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். இன்றைக்கு உலகத்தில் அன்பானது தணிந்து கொண்டிருக்கிறது. யோவான் 13 அதிகாரம் 34 வசனம் 35 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும். நீங்கள் அன்புள்ளவர்களாக இருந்தாலே உலகம் அறிந்து கொள்ளும் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று. ஆகவே சக மனிதரிடம் அன்புள்ளவர்களாக இருங்கள். உங்கள் குடும்பத்தில் அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் திருச்சபையில் அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் அன்புள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் படிக்கிறதான இடத்தில் அன்புள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாழுகிறதான இடத்தில் அன்புள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். அன்பு ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் இயேசு அதை வலியுறுத்தி சொன்னார். 9வதாக ஆத்தும ஆதாயம் செய்யுங்கள். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் முன்பதாக எத்தனை முறை பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்தினீர்கள் என்று யோசித்து பாருங்கள். யோசித்து செயல்படுங்கள். 2 காரியம்தான் பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்த முடியும். ஒன்று, ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம். யோவான் 15 அதிகாரம் சொல்லுகிறது, நீங்கள் கனிகளிலே வளருவீர்கள் என்றால், நீங்கள் கனி கொடுப்பீர்கள் ஆனால் பிதா மகிமைப்படுவார். அப்படின்னா 2 காரியத்தில் தான் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியும், பரலோகத்தை சந்தோஷப்படுத்த முடியும். ஒன்று ஆத்தும ஆதாயம், 2வதாக கனியிலே வளருகிறதான ஒரு காரியம். அப்படி என்றால் நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்வீர்கள் என்றால் கர்த்தருடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றுகிறீர்கள். மத்தேயு 28 அதிகாரத்தில் சொன்னபடி நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். பரலோகத்தில் ஒரு பாவி மனம் திரும்பினால் சீஷர்களாக அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே மாற்றப்படுகிறார்கள். இயேசுவின் பிரதான கட்டளையை நிறைவேற்றுகிறீர்கள். 10வதாக ஆண்டவருடைய பிரதான கற்பனையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். பிரதான கற்பனை என்னவென்றால், மோசே நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகளை கொடுத்தது. இயேசு இந்த 10 கட்டளைகளையும் 2 கட்டளைகளில் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அது இயேசுவின் பிரதான கற்பனை என்று அழைக்கப்படுகிறது. என்னவென்றால், மத்தேயு 22 அதிகாரம் 37 வசனத்திலிருந்து 39 வசனம் வரைக்கும், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிறதான 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. முதலாவதாக தேவனிடத்தில் அன்பு, 2வதாக மனிதரிடத்தில் அன்பு. இந்த 2 கற்பனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் மோசே கொடுத்ததான அந்த 10 கற்பனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பீர்கள். 11வதாக தசம பாகம். உங்கள் வருமானங்களில் 10ல் ஒரு பங்கை தேவனுக்கென்று செலுத்துங்கள். 10ல் ஒரு பங்கு தேவனுக்குரியது. தேவனுக்குரியதான பங்கை ஒருபோதும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது தேவனுக்குரியது. ஆகவே அதை தேவனுக்கு செலுத்தி விடுங்கள். 12வதாக மத்தேயு 24 அதிகாரம் 13 வசனம் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே ஆவிக்குரிய காரியங்களில் அது ஒரு ஆரம்ப நிலை. ஆனால் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் சில காரியங்களிலிருந்து விடுதலை ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நம்முடைய ரட்சிப்பு எப்பொழுது முடியும் என்றால், இயேசுவோடு நாம் வருகையில் செல்லும் பொழுது மாத்திரமே நம்முடைய ரட்சிப்பு முடிவடையும். அல்லது நாம் இந்த உலகத்தில் கண்களை மூடும் பொழுதுதான் நம்முடைய ரட்சிப்பு முடிவடையும். ஆகவே உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். 1000 ஸ்தோத்திர பலி என்பது ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கலாம். அதற்கு மேலாக நீங்கள் வளர வேண்டும். அதை போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி 1000 முறை சொல்லி கொண்டே இருப்பார்கள்.
அப்படி சொல்ல வேண்டும் என்கிறதான அவசியம் நமக்கில்லை. காரணம், இயேசுவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்திலே விடுதலை உண்டு, அந்த இரத்தத்திலே வல்லமை உண்டு. அதை சொல்லி சொல்லி அப்படியே நாம் செய்யணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அதை நீங்கள் உண்மையாகவே உள்ளத்திற்குள்ளே புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் சொன்னதான இந்த சில அடிப்படையான காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு விசுவாசி அடிப்படையாக செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்று சொல்லி இந்த 12 காரியங்களையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஆலோசித்து பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று வசனம் சொல்கிறது போல நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்றால் பொருளாதாரத்தில், சரீரத்தில், எல்லா காரியங்களிலும் தேவன் உங்களை செழிப்பாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இது ஒரு ஆரம்ப நிலை அடிப்படையான சில ஆலோசனைகள் தான். நான் வரும் நாட்களிலே சில காரியங்களை உங்களுக்கு போதிக்கிறேன் அல்லது இந்த யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணுகிறேன், அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆகவே இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் வெளியிடுகிறதான அந்த போதனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களை வந்தடையும். ஆகவே ஒவ்வொன்றாக நீங்கள் அதை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் இதை பகிருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. God bless you.